Namo Himalaya. எப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் வரும்? இப்போ நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விஷயம், சே ஃபார் சப்போஸ் இந்த எலெக்ஷனாக இருக்கட்டுமே, இதில் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நிறைய பேர் வந்துட்டு அது என்ன அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு ஃபோக்கஸ் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த அளவு ஒரு ஆர்வம் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த ஃபோக்கஸ் நான் சொல்றது உங்களோட இந்த ஃபிசிக்கல், இந்த 3D, இந்த மெட்டீரியலைஸ்ட் லைஃப், பொருள் உலகம், அந்த உலகத்தை பற்றி நான் சொல்லலை. இந்த ஃபோக்கஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் அருள் உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கல? ஏன் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இஷ்யூவாக நீங்கள் பார்க்கவே இல்லை? நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இஷ்யூவை பார்க்காதனால தான் உங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பதிவு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நிதானமாக கவனிச்சு பாருங்க. இப்பவும் உங்கள் மைண்டை சுற்றிக்கிட்டு அங்கே யாரோ கூப்பிட்றாங்க, இங்கே யாரோ கூப்பிட்றாங்க, பின்னாடி யாரோ போகிறாங்க, காத்தடிக்குது, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எவ்வளோ ஃபோக்கஸாக ஒரு வீடியோ, மற்ற வீடியோலாம் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹை வைப்ரேஷனலாக நீங்கள் பார்க்குறீங்க. அந்த அளவு இன்வால்வ்மெண்ட் ஏன் உங்களோட அருள் உலகத்துக்கு, அந்த உலகம்தான் உண்மையான உலகம், அதுதான் நிரந்தரம், அந்த இதுக்கு நீங்கள் ஏன் ஃபோக்கஸை கொடுக்கவே இல்லை? ஒரே ஒரு விஷயம் தான் இது, இந்த எலெக்ஷன் பற்றி. ஆனால் நம்ம வந்து எத்தனை வீடியோ, எத்தனை சேனல், எத்தனை வீடியோ, எத்தனை ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், உங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், உங்களோட கமெண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களால் கொடுக்க முடியுது இல்லையா? ஆனால் நீங்கள் ஏன் வந்து உங்களோட அருள் உலகத்துக்கு நீங்கள் தேடவே இல்லை, ஃபோக்கஸே இல்லை, இன்வால்வ்மெண்ட் இல்லை. அதில் இல்லாமல் இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்று நடக்கும். சரி, இதுதான் நம்ம சொல்கிறது. இந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு வச்சுருக்கோம். ஆனால் அதை நீங்கள் கண் முழிச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ட்ராப் பண்ணி வச்சுட்டே வராங்க. நீங்கள் அருள் உலகத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேறீங்க. இதுவரை ஒன்று சொல்லிடுவீங்க, நான் நல்லதான் பண்ணுறேன், ஆனால் ஏன் என் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது இல்லை, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோமா, ஆனால் என் லைஃப்பில் நீ வாழ்ந்து பாருன்னு சொல்லலாம். சரி, உங்கள் ஷூஸில் ஒரு தடவை நானும் இருந்திருப்பேன், அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த ஃபோக்கஸை இங்கிட்டு திருப்புங்க. எவ்வளோ ஒரு ஃபோக்கஸாக பண்ணுறீங்களோ அதையே இங்கிட்டு திருப்பவே மாட்டுறீங்க. ஏதோ வந்து இது நான் வந்து இது சேனலில் ப்ரோமோலாம் இங்கே நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் ப்ரோமோட்லாம் நீங்கள் பண்ணலை. நான் சொல்கிறது இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டுறீங்க? இதுக்கு ஏன் நீங்கள் தேட மாட்டுறீங்க? நீங்கள் தேடினீங்கன்னா, தட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி ஒரு சில பேருக்கு எல்லாம் வந்துட்டு கிடைக்குதோ அது மாதிரி ஏன் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, இன்னும் கொடுக்காம இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கடவுள் உங்கள் மேலே வந்து பார்வை படவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? Everything is perfectly evaluated and everything is perfectly executed. இது நம்ம வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இறைவனுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட உழுவ முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் அவரு ரேடாரில் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க, ஆனால் அந்த ஃபோக்கஸே இல்லை, தேடுதலே இல்லை. முதல்ல நான் யாருன்னு தெரியல, நீங்கள் யாருன்னு தெரில, நான் யாருன்னு தெரில. அப்புறம் எப்படி உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே என்ன தெரியுமா? யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் காரணம். இல்லை அவள் வந்து அப்படி சொன்னா அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். உங்களை யாரும் ரியாக்ட் பண்ண சொன்னது? நீங்கள் சும்மா இருந்திருக்கலாமே, முடியல. உங்களை ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னாங்களா இல்லை உங்களை ரியாக்ட் பண்ண சொன்னாங்களா? நீங்கள் நல்லா உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீ 4 வார்த்தை சொன்னா நான் 40 வார்த்தை சொல்லுவேன். இது பேர் தான் ரியாக்ஷன். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுக்கு உட்காந்து இப்போ நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அந்த விஷயத்துக்கு இந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வேணா இங்கே வந்துட்டு இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு
அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரால் பண்ணிட்டு, பட் those people will not react, they will respond to the situation, how it can be handled off அப்படின்றத மட்டும்தான், எப்படி அதை ஹேண்டில் பண்ணி முடிக்கணுன்றதுல தான் அவங்க ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாமே. எல்லாமே ஒரு அனுபவம், எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது தான். ஆனால் அதை நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மொபைலை திறந்தாலே சரி, இந்த நெட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா என்டர்டைன்மெண்ட்டு தான். அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது என்னவா இருக்குன்றது அதுலேயும் ஒரு இதை நம்ம பார்க்கலாமே. கெட்டதுலேயும் ஒரு நல்லது பார்க்குற தன்மை வந்து வளர்த்துக்கலாம்ல. அப்படிதான் இருக்கு இந்த நெட்டு. நம்மளுக்கு கெட்டது தான் கொடுக்குது. 95% கெட்டது தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் இந்த நெட்டை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதுலேயும் ஒரு 5% வந்து நல்லது இருக்குல்ல, அந்த கெட்டதுலேயும் நல்லது பார்க்கலாம். இப்போ எப்படி அவங்க வந்து மேலே இப்படி ஃபோக்கஸாக இருப்பாங்க, அந்த எலெக்ஷன் கமிட்டி எப்படி இருக்கு, இப்போ 2 பார்ட்டி எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்காங்க. ஏன் நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம்? அவங்க யாருமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மக்கள் இப்படி அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. என்ன தேவை அப்படின்றது, சொல்யூஷன், எனக்கு இது தேவை அப்படின்றது தான் இருப்பாங்க. ரியாக்ட் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் சுய வாழ்க்கையில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால தான் நிறையா பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிட்டே வரீங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இவ்வளோ பெரிய பார்ட்டிஸ், 2 பார்ட்டிஸும் இப்போ பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுலேருந்து கற்றுக்கலாமே. உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ண அது அப்படியே டபுள் ட்ரிபிள் எப்படி சொல்கிறது, மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். பெருசாக ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தவிர அதுக்கு தீர்வே வராது. அதுக்கு உங்கள் நிம்மதியும் போய் அவங்க நிம்மதியும் போய் நீங்கள் இறைவன் பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காமெடியாக இருக்கும். உட்காந்து ரியாக்ட்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பைத்தியம் தான் பிடிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யாருமா சொன்னது அப்படின்னா, இதெல்லாம் நானும் என் லைஃப்பில் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே நான் வந்து எதுவும் கட்டுக்கதையோ இல்லை யாரோ சொல்லியோ இங்கே உட்காந்து நான் பேசலை. அஃப்கோர்ஸ் யாரோ சொல்லலைன்னா டிவைன் பேச வைக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் யாரோ உட்காந்து ஸ்பான்சர் பண்ணி இங்கே உட்காந்து பேசலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறது தான், டைம் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்படி உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், பட் வருங்காலங்களில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமான்னு தெரியல. எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் தப்பு மறுக்கவே இல்லை. ஜாலியாக இருங்க, எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் யாருன்றதை மறந்துட்டீங்கன்னா சோலி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களை திருப்பியும் கூட்டியாந்து இப்படியே தான் உட்கார வைப்பான். நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். மாட்டிக்காதீங்க. இந்த லைஃப் பார்ட்ஸ், இந்த லைஃப் சைக்கிளில் தயவு செஞ்சு இந்த ஜென்மத்திலேயே காலை கட் பண்ணி விட்டுருங்க. டிவைனோட போய் லைட் பார்ட்டிக்கெல்லாம் சேர்ந்துருங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே லைட் பார்ட்டிக்கல் தான், எல்லாருமே டிவைன் ஃபார்ம் தான். ஆனால் we forgot who really we are. அதுதான் இங்கே பிரச்சனையே. அதை தவிர்த்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோட எசன்ஸ் என்னன்னா, ஃபோக்கஸ். அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம சுற்றி எவ்வளோ ஃபோக்கஸை ஜாலியாக நம்ம பார்க்கணுமோ அந்த ஃபோக்கஸை எடுத்து கொண்டு போய் அருள் உலகத்துலேயும் உங்கள் ஃபோக்கஸை வையுங்க, தேடுங்க, அடையுங்க அப்படின்றது தான் இந்த essence of the videos. Okay, sending you all love and light. Become the light particle in this life points and receive the moksha. Namo Himalaya.